சங்கிகளா இல்லை சங்கிகள் போர்வை போத்தவர்களா இல்லை நேரடியாக மறைமுகமாக சங்கிகளுடைய ஆதரவை பெற்றவர்களா என்று தெரியாமல் இங்கே அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சாம்பார் வடை பாயாசம்னு பேசிட்டு போகிறான். அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புரிந்தும் புரியாமல் போய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்மை எதிர்க்க வேண்டும். இருக்கக்கூடிய வேதனை என்னவென்று சொன்னால், அறிவாயுதத்தை சிந்திக்க கற்றுக் கொடுத்த இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சிந்தித்து செயல்பட வேண்டும். கொள்கை எதிரி யார் என்று சொன்னதே நாம தான். நாம் இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க, நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துட்டு நம்ம மேலே அம்பு எழுதிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து ஒன்று சொல்லி நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கி உளறான். மேடையில் மைக்க போட்டு உளறி கொண்டு இருக்கின்றார்கள். இடையில உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி என்ன பேசணும் என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.